Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல உங்களுடைய PF அமௌண்ட் withdrawal பண்றதுல மிகப்பெரிய ரெண்டு மாற்றங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எம்ப்ளாயி சைடுல வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட் தான் வந்து சொல்ல முடியும். இதுக்கப்புறம் உங்களுடைய PFல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்க withdrawal claim பண்ணணும் அப்படின்னா ரொம்ப குயிக்காவே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து உங்களால வந்து கிளைம் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யாரெல்லாம் பிஎஃப் ஹோல்டரா இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா பிஎஃப் அமௌண்ட் வந்து எடுக்க முடியாம சிரமத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வந்து பாருங்க, கண்டிப்பா ரொம்பவே வந்து பெனிஃபிட்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் இருந்து வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், ஸ்கீம் பத்தின அப்டேட்ஸ், ஸ்காலர்ஷிப், ஸ்டைபன்ஸ், இன்டர்ன்ஷிப் இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஒரு பேஜ்ல நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஈஸியா உங்களால வந்து செக் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ லேட்டஸ்டா வந்து இபிஎஃப் தரப்புல இருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஒன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. புதுசா வந்து நம்ம அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கறதையும் கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய கூகுள் பே யூபிஐ மெத்தட யூஸ் பண்ணி நீங்க அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு ரெண்டு மிகப்பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது இது இன்னைக்கான நியூஸ் வந்து லேட்டஸ்டா வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ரிமூவல் ஆஃப் அப்லோடிங் ஆஃப் த இமேஜ் இமேஜஸ் ஆஃப் செக் லீஃப் அட்டாச்டு பேங்க் பாஸ்புக் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அமௌண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஎஃப்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் அமௌண்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னா 75% அமௌண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல பிஎஃப் அக்கௌண்ட்ல ஒரு 1 லேக் இருக்கு, ஒரு 50% நம்மளுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா ஒரு 50,000 நீங்க எடுக்கணும் அப்படின்னா பிஎஃப்ல எந்த மொபைல் நம்பர், சாரி, எந்த பேங்க் பாஸ்புக் வந்து லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் பாஸ்புக்கோட காப்பி அப்படிங்கிறது வேணும். அப்படி பாஸ்புக் இல்ல அப்படின்னா செக் லீஃப், கேன்சல்டு செக் லீஃப் நம்ம வந்து ஃபார்ம் 31 நம்ம வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்றவங்க யாருமே வந்து பேங்க் பாஸ்புக் வந்து அட்டாச் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி செக் லீஃபும் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதை நாங்க வந்து ரிமூவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதனால வந்து 8 crores பிஎஃப் மெம்பர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இதன் மூலமா பெனிஃபிஷியரி அடையறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரிமூவல் ஆஃப் த ரெக்யூர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயர் அப்ரூவல் ஃபார் த சீடிங் பேங்க் அக்கௌண்ட் டீடைல் வித் யூஏஎன். அதாவது உங்களுடைய யூஏஎன் பேங்க் பிஎஃப் அக்கௌண்ட் கூட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல வேற அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து கன்வெர்ட் பண்ண போறீங்க, மாத்த போறீங்க அப்படின்னாலும் நம்ம கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து ரொம்ப டிலே ஆகும். அதாவது வந்து குயிக்கா வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. இது யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனியை விட்டு குவிட் பண்ணி வெளியில வந்துட்டீங்க, அந்த கம்பெனியோடைய எம்ப்ளாயி ஹெச்ஆர் மேனேஜர் வந்து எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க, நான் அந்த கம்பெனில இருந்து சண்டை போட்டு தான் வந்து நான் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனேன், ஆனா ஏதாச்சும் ஒரு கேவிசியில வந்து நான் வந்து சப்மிட் பண்ணா அதை வந்து அவங்க அப்செட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் வந்து சொல்ல முடியும். ஏன்னா இதனால நிறைய பேர் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியாம பெண்டிங்லேயே வச்சிருந்ததான் வந்து என்னால வந்து பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம ரீசெண்டா நம்மளுடைய கிளைண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணதுல பிஎஃப் அமௌண்ட் வந்து எடுக்கிறதுல சிக்கல் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன ப்ராப்ளம் கேட்டா இந்த பிரச்சனையை தான் வந்து சொல்லுவாங்க. நாங்க ஒர்க் பண்ண கம்பெனில இருந்து சண்டை போட்டு வந்துட்டேன், நான் ஒர்க் பண்ண கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆனா என்னால வந்து கேஒய்சி வந்து சேஞ்ச் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா எம்ப்ளாயி தரப்புல இருந்து அப்ரூவல் வந்து வாங்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பேங்க் வந்து சீடிங் ஆகும். பேங்க் தரப்புல இருந்து உங்களுக்கு வந்து சீடிங் வந்து அப்ரூவல் கொடுக்கறத வந்து சொல்லிட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய பிஎஃப் மெம்பர் அக்கௌண்ட்ல ஒரு எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த லிங்க் பண்ணும்போது நீங்க ஃபைனலா எந்த கம்பெனில வந்து ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட ஹெச்ஆரோ இல்ல மேனேஜரோ தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். இது நாள் வரைக்கும் இருந்தது. பட் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேனேஜரோ இல்ல ஹெச்ஆரோ உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்டோட பிரான்ச்சுக்கு வந்து போகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு, நேமு உங்களுடைய இனிஷியல் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அவங்க இன்ஸ்டன்டா வந்து என்ன பண்றாங்கன்னா அப்ரூவல் வந்து கொடுத்துறாங்க. இதன் மூலியமா வந்து நம்ம எம்ப்ளாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ரொம்ப சிரமமே இல்லாம நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். சோ இதை பத்தி பிரீஃபா நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஎஃப் அமௌண்ட் வந்து எப்படி வந்து கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் வித் செட்டில்மெண்டோட உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வந்து ஆன்லைன் சர்வீசஸ், இ சேவை சர்வீசஸ், ஜிஎஸ்டி, ஐடிஆர் ஃபில்லிங் சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டா ப்ரொஃபைல வந்து ஃபாலோ ஒன்று தட்டி விட்டு உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து கேளுங்க. நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு
ஸ்டெப் பை ஸ்டெப்பான கைட்ஸ் வந்து சப்போர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. பிஎஃப் அமௌண்ட் வந்து அப்ளை பண்றதுல இருந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா A to Z சப்போர்ட்டிங்ஸ் வந்து இருக்கும். முடிஞ்சா உங்களுக்கு தேவைப்படுது பிஎஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும், பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணணும், ரொம்ப நாளா பிஎஃப் அமௌண்ட் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க முடியல, இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அட்வான்ஸ் வேணும், ஒரு எமர்ஜென்சிக்கு அமௌண்ட் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.